ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷத்தோட இதாங்க லாஸ்ட் டே. எல்லோரும் அடுத்த வருஷம் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு ரெசல்யூஷன்லாம் எடுப்பீங்க. நானும் ஒரு 5 இயர்ஸ் பேக் அப்படிலாம் இருந்தேன். அடுத்த வருஷத்துலேருந்து கரெக்ட் டைமுக்கு எழுந்துக்கணும், ஒழுங்காக சாப்பிடணும், நம்ம வேலை நம்மளே செஞ்சுக்கணுன்ற மாதிரி. ஆனால் அப்புறம் அப்படியே மாறி போச்சு. அந்த 1 டே செய்கிறதே பெரிய விஷயங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபாலோவே பண்ண மாட்டோம். அதேமாரி தான் இந்த வருஷம். எப்பவுமே பொங்கல் தீபாவளி கூட எனக்கு அவ்வளோவா இதுவாக இருக்காது, மெமரபிள் டேவாக இருக்காது. எனக்கு நியூ இயர் மட்டும் ஒரு ஸ்பெஷல் தாங்க எப்போவுமே. அது அடுத்த வருஷத்துக்காகவா இல்லை என்னன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு சின்ன வயசுலேருந்து நியூ இயர்னால் கேக்லாம் வெட்டுவோம் 12 மணிக்கு ஸ்ட்ரீட்டில். எதுவும் மெயினாக அப்போ லீவ் வரும் இல்லைங்களா, எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருப்போம். அங்கே வெட்டுவோம் கேக்கு. அங்கே தான் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது வில்லேஜுன்றதுனால இங்கே அவ்வளோவாலாம் இருக்காது. நாங்கள் அங்கே தான் இருப்போம். இங்கே செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போவோம். அதெல்லாம் இப்போ அந்த டேஸ்லாம் மறுபடியும் வராது. அதனால் இந்த நியூ இயர்க்காவது என்ன உருப்படியாக செய்ய போகிறோம்னு தெரியல. நம்மளுக்கே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் பேச தேவையில்ல, சண்டை போட தேவையில்ல, யார் என்ன சொன்னாலும் அமைதியாக போவோன்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் அப்படி என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நாளைக்கு ஊருக்கு போகிறோம். இதோட அந்த விலாக் தாங்க வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பாய். நம் வசம் வருமா உயிர் தான்.